السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் அனலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வார்த்தைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், உலமாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்திருக்கிற எல்லோரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிக மேன்மைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பவாதிகளின் முகவரி என்றொரு தலைப்பு. குழப்பவாதிகள் என்ற பெயரில் ஒரு தனிப்பட்ட கூட்டத்தை விமர்சித்தோ குருட்டு தவளைகளை வசைபாடுவதற்காகவோ நான் இங்கு வரவில்லை. காலம் காலமாக இந்த சமூகத்தில் நிலை பெற்று வருகிற குழப்பங்கள், புறையோடி போன இந்த குழப்பங்களை விளைவிக்கிற குழப்பவாதிகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்னென்ன அடையாளங்களை காட்டுகிறதோ அதை கொஞ்சம் உங்கள் பார்வைகளுக்கு கொண்டு வருவதற்குத்தான் நான் ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பவாதிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிற ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ், யகூனு ஃபி ஆகிரி ஸமானி தஜ்ஜாலுன கஸாபூன், கடைசி காலம் இறுதி காலத்திலே சில நபர்கள் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பவாதிகளுக்கு கொடுக்கிற முதல் அடையாளம் தஜ்ஜாலுன கஸாபூன், அவர்கள் அடுக்காக பொய்களை சொல்லுகிற தஜ்ஜாலிகள். குழப்பவாதிகளின் அடையாளம், அவன் தஜ்ஜாலை போன்று இருப்பான், தஜ்ஜாலின் தன்மைகள் அவனிடத்திலே இருக்கும். சாதாரணமா இந்த தஜ்ஜாலுக்குரிய ஒரு தன்மை என்ன தெரியுமா? தஜ்ஜாலால எல்லா இடங்களுக்குள்ளால, கண்ணியமான முஸ்லிம் நாடுகளுக்குள்ளால் தஜ்ஜாலால நுழைய முடியாது. மக்கா மதீனா போன்ற இடங்களுக்குள்ளால் தஜ்ஜால் நுழைய மாட்டான், தடுத்து நிறுத்தப்படுவான். இன்றைக்கு நவீன தஜ்ஜாலுகள், குழப்பவாதிகள் நிறைய கண்ணியமான இடங்களுக்குள்ளால் நுழையாமல் தடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு மலேசியாவிலும் அது போன்ற இஸ்லாமிய நாடுகள், ஏராளமான நாடுகளில் நிறைய குழப்பங்களை விளைவிக்கிற தஜ்ஜாலிகள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். இந்த தஜ்ஜாலிகள் தான் உண்மையான குழப்பவாதிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அடுத்து இந்த தஜ்ஜாலுக்கு இருக்கிற ஒரு சிபத்து, ஒரு தன்மை, தஜ்ஜாலுடைய கையில் நெருப்பும் இருக்கும், நீரும் இருக்கும். ஒரு கையில நெருப்பு வச்சிருப்பா, இன்னொரு கையில நீர் இருக்கும். நெருப்பு என்று நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் உண்மையில் தண்ணீராக இருக்கும். அதே போல தண்ணீர்னு நாம எதை நினைச்சு ஆசைப்படுறோமோ அதுதான் உண்மையிலே நெருப்பு. இன்றைக்கு நவீன தஜ்ஜாலிகளிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய தன்மை இதுதான், குணம் இதுதான். நன்மை என்பது போல் காட்டுவார்கள். குர்ஆன் ஹதீஸ் இதுதான் நேரான மார்க்கம் என்று சொல்லுவார்கள். விளங்க வேண்டும், இவர்கள் தஜ்ஜாலிகள். என்னதான் இவர்கள் கையில் வைத்து காட்டுவது நெருப்பாக இருந்தாலும், இவர்கள் கையில் வைத்து காட்டுவது நீராக இருந்தாலும், உண்மையில் இது நெருப்பு, இது தவறான வழி, இதை பின்பற்றினால் கண்டிப்பாக வழிகேட்டில் தான் செல்லுவோம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஹதீஸ் ஷரீஃபின் வாயிலாக நமக்கு இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டுகிறார்கள். தஜ்ஜால்களாக இவர்கள் இருப்பார்கள், குழப்பவாதிகள். கஸாபூன், நிறைய பொய்களை சொல்லுவார்கள். பொய்னா ஒரு பொய்யோடு விடுறதில்லை. சாதாரணமா இந்த பொய்யும் போது நாம ஒன்று சொல்லுவோம், 1000 பொய் சொல்லிதான் ஒரு கல்யாணத்தை நடத்தணும். உண்மைதான். ஒரு பொய் சொன்னால் அதை மறைக்க அடுத்த பொய் தேவை, அதை மறைக்க அடுத்த பொய் தேவை. இப்படி வரிசையாக 1000 பொய்கள் வரையிலும் இன்றைக்கு நவீன தஜ்ஜாலிகள் மார்க்கத்தை சொல்லுகிறோம் என்ற பெயரில் 90களில் ஒரு கருத்தும், அதே போல 2000 ஒரு கருத்தும், இன்னைக்கு நவீன 2015 வேற ஒரு கருத்தும், மாற்றி மாற்றி மறுபரிசீலனை செய்யாமல் ஒவ்வொரு கருத்துக்களாக மாற்றி புரளுபவர்கள் இவர்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான். நிலையான மார்க்கம் இவர்களிடத்தில் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து இந்த ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லிக் கொண்டே போவார்கள். தஜ்ஜாலிகள், கஸாபூன, நிறைய அடுக்கடுக்காக பொய் சொல்லுகிற தஜ்ஜால்கள், யஅதூனகும் மினல் அஹாதீஸி பிமா லம் தஸ்மஉ அன்தும் அலா ஆபாவுக்கும், நீங்களும் உங்க மூதாதையர்களும் கேட்காத விஷயத்தை எல்லாம் இவர்கள் கொண்டு வருவார்கள். நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் கேட்டிருக்க மாட்டீர்கள். இப்படி ஒரு ஹதீஸ் ஷரீஃப் குர்ஆனிலே வந்திருக்காது, ஒரு விஷயம் ஹதீஸிலே வந்திருக்காது, இவர்கள் அதை கொண்டு வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாம் இங்க விளங்க வேண்டிய விஷயம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் உங்க மூதாதையர்களும் கேட்காத விஷயத்தை இவர்கள் கொண்டு வருவார்கள். அப்ப நாமும் நம் முன்னோர்களும் எல்லோரும் நல்லவர்களாகத்தான் இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மார்க்கம் ஒரு 1400 வருடங்கள் வரைக்கும் அது அப்பழுக்கற்ற மார்க்கமாகத்தான் இருந்தது. கடைசி காலத்தில் வருகிற சில நபர்களால் தான் குழப்பம் ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு விளக்குகிறார்கள். இன்றைக்கு 90களிலும் அல்லது 2000த்திலும் ஏற்பட்ட சலசலப்புகளால் தான் இன்றைக்கு மார்க்கம் நிறைய பிரிவுகளையும் நிறைய வகுப்புவாதங்களையும் சந்திக்கிறது. நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளுக்கு ஒரு கருத்து, ஆளுக்கு ஒரு கருத்து என்று இவர்கள் பிரிந்து போகிறார்கள். இவர்களால் கண்டிப்பாக சமுதாயத்திற்கு எந்த ஒரு நலனையும் கொண்டு வர முடியாது என்பதை நாம் விளங்கணும். குழப்பவாதிகள் என்று வந்துவிட்டாலே மார்க்கத்தை கொஞ்சமாக இவர்கள் கிரகித்துக் கொண்டு முழுமையான மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்காமல் ஏதோ ஒரு இவர்கள் பார்த்தது மட்டும்தான் கிணற்று தவளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். சுருக்கமாக சொல்ல போனால் கிணற்று தவளைகளாக இருக்கிறார்கள். வெளியே உலகத்தை பார்க்காத வரைக்கும் வானத்தின் எல்லை கிணற்றின் அளவுதான் என்று இவர்கள் எண்ணுவார்கள். இவர்களுக்கு மார்க்கம் தெரியாது. மார்க்கத்தை உணராதவர்கள் இவர்கள். மார்க்கத்தை கொஞ்சம் தான் இவர்கள் கற்றிருப்பார்கள். அதை மட்டும் மக்களுக்கு போதித்து புதிய புதிய கொள்கைகளை எல்லாம் பரப்புகிற இவர்கள் தங்களை நல்லவர்கள், பரிசுத்தவான்கள் என்று மார்க்கத்திக் கொள்ளும் இவர்களால் சமுதாயத்திற்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. இன்னைக்கு ஏதோ நல்ல பேசுகிறார்கள், வசீகரணமாக பேசி இழுக்கிறார்கள் என்பதற்காக மட்டும் நாம் ஒரு தனிப்பட்ட கூட்டத்தை பின்பற்றுகிறோம். இந்த சமுதாயம் வழிகட்டு போனதற்கு பெரிய காரணம் அதுதான். தனிப்பட்ட ஒரு நபரை பின்பற்றுதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அழகா ஒரு இடத்திலே சொல்லுவார். மக்காவில ஒரு நபர் ஒரு முனாஃபிக். அந்த முனாஃபிக்கை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிற போது சொல்லுவார். அந்த முனாஃபிக்குடைய பெயர் அஹ்னஸ் இப்னு ஷுரைக். இந்த முனாஃபிக்கை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சொல்லுவார், "ஓ மினன் நாஸி மன் யுஅஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யுஷிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பிஹி வ ஹுவ அலதுல் ஹிசாப்." மக்கள்ல ஒரு கூட்டம் இருப்பார்கள், எப்போதும் இருப்பார்கள். இந்த கூட்டம் இவர்கள் பேசினால் வசீகரணமாக இருக்கும். இந்த ஹுனைஸ் இப்னு ஷுரைக் என்பவருடைய பேச்சு வசீகரண தன்மையோடு இருக்கும். மக்களை அப்படியே தன் பேச்சால் கவர்ச்சியால் இழுப்பான். என்ன பேசினாலும் பேசிட்டு இது நான் சொன்ன இந்த கருத்து அல்லாஹ்வுடையது அப்படின்னு அல்லாஹ்வே சாட்சிக்கு சொல்லக்கூடிய இந்த நபர் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பார்ப்பதற்கு என்னதான் இவன் பேச்சு வசீகரணத்தை உண்டாக்கினாலும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன், சமுதாயத்தில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியவன் இவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப பேச்சின் வசீகரணத்தால் மட்டும் நாம் ஒரு கூட்டத்தை நல்லவர்கள் என்று அடையாளம் கண்டுவிட முடியாது, கண்டுவிடக் கூடாது. மார்க்கத்தின் கட்டளை, அல்லாஹ்வின் எச்சரிக்கை அதுதான். பேச்சின் வசீகரத்தால் இன்றைக்கு ஒரு கூட்டம் அப்படியே மதிமயங்கி போய் தவறான வழிகளிலே செல்கிறது. அதே போல இன்னொரு விஷயம், தர்க்கங்கள். சாதாரண கூட்டங்களுக்கு மத்தியிலே சின்ன சின்ன தர்க்கங்கள், சலசலப்புகள். நான் செய்யறது கூடுமா அல்லது நீ செய்யறது கூடுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், "ஓ மினன் நாஸி மன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதன் வலா கிதாபின் முனீர்." அந்த அளவுக்கு பெரிய ஞானம் எல்லாம் இல்ல, பெரிய ஞானம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்ல போனா இவனுக்கு நேர்வழியும் இல்ல. ஆனால் இப்படி ஞானம் இல்லாமல், நேர்வழி இல்லாமல், குர்ஆனை பற்றிய தெளிவான வெளிச்சம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே தர்க்கம் செய்கிறவன் எப்போதுமே இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். தர்க்கம் செய்வதற்கு பெரிய ஞானங்கள் தேவையில்லை. வெறும் பாக்கெட்டிலே 2 கேள்வி இருந்தால் போதும். 2 கேள்வியை வைத்து உங்களுக்கு மத்தியில் குழப்புபவர்கள் எல்லாம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் தவறாக உணர்ந்த போதுதான் இந்த சமுதாயம் நிறைய விதமான குழப்பங்களிலே மூழ்கிவிட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய பாரம்பரியம், நாம் வாழுகிற இந்த இஸ்லாமிய சமூகம் முழுக்க முழுக்க நம் முன்னோர்களால் ஆனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள் எல்லோரும் அப்பழுக்கற்ற நல்லவர்கள். சாதாரணமா அல்லாஹ் குர்ஆனில நிறைய உம்மத்துகளை பற்றி பேசுவார். எல்லா உம்மத்துடைய ஒரு சாராம்ச நிலை என்னன்னா, ஒரு கூட்டம் முதல்ல வரும். அந்த கூட்டம் நிறைய பாவங்களை எல்லாம் செய்யும்.
பாவம் செய்து செய்து இருக்கிற போது அந்த கூட்டத்திலே அல்லாஹு தஆலா ஒரு நபியை இறக்குவார். அந்த நபி நன்மையான பாதைகளை காட்டுவார். உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்த வழியில தான் இருந்தாங்க, அதனால நாங்க அதைத்தான் பின்பற்றுவோம்னு இந்த நபி சொல்லுகிற நல் வழியை மறுப்பார்கள். அப்போது அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிப்பான். இதுதான் எல்லா கூட்டங்களுடைய நிலைமையும். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் நம் சமூகத்தை அல்லாஹ் மேன்மைப்படுத்தினான். நம்முடைய சமுதாயத்தின் மூதாதையர்கள் சிறந்தவர்கள். எல்லா கூட்டத்துடைய மூதாதையர்களை பார்த்து அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் அழிந்தார்கள். ஆனால் நாம் நம்முடைய மூதாதையர்களை பின்பற்றாவிட்டால் அதுதான் நமக்கு பெரிய அழிவாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். காலத்தால் சிறந்த காலம் நான் வாழுகிற காலம், எனக்கு பின்னால் வாழ்பவர்களின் காலம், அவர்களுக்கு பின்னால் வாழ்கிற இந்த காலம். காலத்தில் வாழ்ந்தவர்கள் சிறந்தவர்கள், சஹாபாக்கள் சிறந்தவர்கள், இமாம்கள் சிறந்தவர்கள், எல்லோரும் சிறந்தவர்கள். இவர்களின் பாதை சிறந்த பாதை. இன்றைக்கு எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை, சஹாபாக்களை திட்டுகிறார்கள். எவ்வளவு கேவலமான நிலைமை தெரியுமா? சிக்கல்களை எல்லாம், இந்த கயிற்றில இருக்கிற சிக்கலை எல்லாம் அவிழ்த்து முடியாத போது ஒரேடியாக நாம் கயிற்றை துண்டித்து விடுவோம். சிக்கல்களை அவிழ்க்க முடியாத நேரத்தில் கயிற்றை துண்டித்து விடுவோம். அதே போலத்தான் சின்ன சின்ன பிரச்சனையா எழுப்பி எழுப்பி பார்த்தாங்க, முடியல, ஒரேடியா ஒரு பூகம்பம். சஹாபாக்கள் சரியில்லை, இமாம்கள் சரியில்லை. இன்றைக்கு இவர்கள் காட்டுவதுதான் பெரிய பூகம்பம். சஹாபாக்களே சரியில்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லை என்கிற நிலைக்கு உயர்ந்தவர்கள் சஹாபாக்கள், அப்பழுக்கற்ற நல்லவர்கள் சஹாபாக்கள். இவர்களை பின்பற்றாத ஒரு மார்க்கம் கண்டிப்பாக அது நம் மார்க்கமாக இருக்காது. சஹாபாக்களை பின்பற்றாமல், இமாம்களை பின்பற்றாமல் இருக்கிற ஒரு நிலைதான் மிக மோசமான நிலைமை. இப்படி சின்ன சின்ன விஷயங்களா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நேரடியாக இன்றைக்கு பெரிய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னன்னா, நேரடியா போய் குர்ஆன் ஹதீஸை நாங்க ஆராய்ச்சி பண்ணி போங்கிற ஒரு நிலைமை. இது எங்க போய் நிற்கும் தெரியுமா? இது போய் போய் எங்க நிற்கும் தெரியுமா? அஸ்ஹாபு ஸபத் என்கிற ஒரு கூட்டம் சனிக்கிழமையில அல்லாஹ் மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னான். பனி இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டம் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். இவங்க விவரமானவங்க. வெள்ளிக்கிழமையே போய் கடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டை மாதிரி தோண்டி வச்சுக்கிட்டு அங்க மீன் எல்லாம் விழுந்துரும். அதை ஞாயிற்றுக்கிழமையா போய் எடுத்துப்பாங்க. இதுதான் இந்த கூட்டத்துடைய வேலை. இப்படியே ஒரு 40-50 வருஷம் போச்சு. 40-50 வருஷமா அந்த குட்டையில இருந்து மீனை எடுத்து எடுத்து அள்ளி பெரிய பணக்காரர்கள் ஆயிட்டாங்க. கடைசியில அந்த கூட்டத்துல ஒருத்தன் யோசிச்சான், இந்த இப்ப யோசிக்கிறது மாதிரி அந்த கூட்டத்துல ஒருத்தன் யோசிச்சான், 40 வருஷமா மீனை எடுக்கிறோம், தண்டனை எதுவுமே வரல, அப்ப அல்லாஹ் தஆலா மீனை ஹலால் ஆக்கிட்டான், சனிக்கிழமையும் மீனை எடுக்கலாம், மீன் பிடிக்கிறாங்க ஒரு பத்துவாவை அன்னைக்கு கூப்பிட்டு கொடுத்து குழப்பத்தை எடுக்க ஆரம்பிச்சா அதே நிலைமை தான் இன்றைக்கு நம்மில் பலருக்கும். நேரடியாக மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியவர்களிடத்தில் இருந்து வாங்காமல் ஏதோ நம் மனம் போன போக்கில் சட்டங்களை இயற்றுகிறோம், அல்லது மனம் போன போக்கில் சட்டங்களை இயற்றுபவர்களை பின்பற்றுகிறோம். இமாம்களின் விளக்கங்கள் தேவையில்லை என்று நினைக்கிறோம். இமாம்களின் அபிப்பிராயங்கள் அது தேவையில்லை. எங்கள் ஆசாமிகள் அவர்கள் எழுதி கொட்டுகிற விஷயங்களுக்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டுக்கொண்டு அதையே பின்பற்றினால் போதும் என்று நாம் நினைப்பதால் தான் இன்றைக்கு சமுதாயம் பெரிய அளவில் வழிதவறி போயிருக்கிறது என்று சொல்லலாம். வல்ல ரஹ்மான் எல்லா விதமான குழப்பங்களை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். இமாம்கள், சஹாபாக்கள் எல்லோரின் பாதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதை நாம் பின்பற்ற வேண்டும், பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கம் எல்லா இடங்களிலும் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆக குழப்பவாதிகளின் முகவரியை கண்டுபிடித்து அதை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக வல்ல ரஹ்மான் இந்த உலகத்திலே ஹிதாயத்தான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.